எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஏப்ரல் மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐயப்பசாமி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் தான் ஏப்ரல் மாதம் பிறக்கப்படுது. இந்த மகர ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய சுயசாரம் சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம், 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம், 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய நேரம். அப்போது சனி பகவானுடைய நிலை என்ன, அதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதே தருணங்களில் மற்ற கிரகங்களுடைய நிலை என்ன, அதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோமே தவிர மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்படின்ட்டு இந்த பொதுவான பலன் இல்லை. ஆதாரபூர்வமான பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நேரங்க. சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, இது நல்ல நேரம் தானுங்க. அதுவும் 7ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு 7-8 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் 7 தேதியிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரியான பலன் கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிரன் தானுங்க. சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலனை காட்டிலையும் ஒருபடி அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சுபஸ்தானம் அசுவனி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். ஒரு 4-5 நாள் தான் அந்த அசுவனி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருப்பார். அதன் பிறகு இந்த 6ஆம் தேதியிலிருந்தே வச்சுக்கோங்களேன், 6ஆம் தேதியிலிருந்தே ஒரு 7 நாள் 8 நாள் இந்த சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பரணி நட்சத்திரத்தில் வந்துடுவார். தன்னுடைய சுயசாரம் ஏற்கனவே உங்கள் ராசியாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வரப்போகிறாரு. குரு பகவான் அவருடைய சுயசாரத்திலேயே. இது எல்லாமே நமக்கு ஒன்று போல மாற்றங்கள் வரும். அப்போ அந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட உங்கள் ராசியாதிபதி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ அந்த சுபஸ்தானாதிபதி பார்வை உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஏன்னா இந்த செவ்வாய் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகக்காரகனாக வருவார். ஏன்னா அந்த செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைவார். செவ்வாய் சனியுடன் சேர்ந்து, பொதுவாக சனிக்கும் செவ்வாவுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செவ்வாய் சகோதர காரகன், சகோதர ஸ்தானத்தில் இருந்து தனகாரகனுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். நல்ல நேரம் தானுங்க இது, அருமையான நேரம். தொழில் ஸ்தானத்தை சுபஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இது நல்ல தருணம். இதனால் தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இது. தொழில் ரீதியாக மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மன அழுத்தம் எல்லாம் சரியாகிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேர காலங்கள் வர்றது கஷ்டம், பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு 8 நாள் எடுத்துக்கோங்க. 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 8 நாள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் 13-14ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் சனிதானே. தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதியோடு சேர்றார். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், கடனை கட்டுவனா கட்ட மாட்டோம்னு எனக்கு தெரியல, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னா
இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த சூரிய பகவானோட தான் தனஸ்தானாதிபதி சேர்றார். அப்போ நமக்கு அந்த 14 தேதிக்கு மேலே இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாகும். ஏன்னா 8 குடையவனோட உங்கள் ராசியாதிபதி சேர்றது, தனஸ்தானாதிபதி சேர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அப்போது அந்த 14 தேதிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம் சரியாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படியே வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல நேரம் வந்துடுது பாருங்கள். நமக்கு அந்த 6ஆம் தேதியிலிருந்து அந்த 14ஆம் தேதி வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நேர காலங்கள் இருக்குது. தொழில் நிமித்தமாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வரும். அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த 14 தேதிக்கு மேலே இந்த சூரியனும் மாறிடுவார், சுபஸ்தானத்துக்கு வந்துடுவார் சூரியன். ஏற்கனவே நமக்கு சூரியனும் செவ்வாவும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய மங்கள யோகம், ஆனால் புரோஜனம் இல்லை, புரோஜனம் கிடையாது. அந்த சூரியன் உச்சமடைவார் பாருங்க. அந்த 8 குடைய கிரகம் உச்சமடைவார். உச்சமடைஞ்சி நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு இரட்டிப்பு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் உருவாகும், ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். நிறைய பேர் இந்த பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. இல்லை இந்த திருமணம் நடக்காமல் பல விதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா அந்த நேரத்திலெல்லாம் பட்டுன்னு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிடும். போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, நல்லது நடக்கலை அப்படின்ற ஆதங்கம் மனசுக்குள்ளார இருந்ததுன்னா அந்த நேரத்துலலாம் சரியாயிடும். இது 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சார் நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேன் சார், வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேன் சார், அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா சார்? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியாக 23ஆம் தேதி முதல்ல 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம் இருந்தது, புரோஜனம் இல்லை. ஏன்னா புதன் நீட்சமாக இருந்தார். ஏன்னா புதன் தான் கல்விக்காரகன், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இது எல்லாமே புதன் தான். ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த புதன் 23ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். அப்போது நமக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் 4வது பாவகத்துக்கு வந்துடுறார். அப்போ 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் சூரியன் மட்டும்தான் இருப்பார். சரியா? ஏன்னா 20ஆம் தேதி சுக்கிரன் மாறிடுவார். அப்போது சூரியனுடன் 23ஆம் தேதி புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகம். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு 10வது பாத்தியம் தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை புதனாதித்ய யோகம் பார்க்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதி பார்வையும் தொழில் ஸ்தானத்தில், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில். அப்போ நமக்கு குரு, செவ்வாய், சூரியன், புதன் 4 கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படும். இது வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்கிறதுக்கும், ஏற்றுமதி செய்கிறேனுங்க, இறக்குமதி பண்ணுறேனுங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேனுங்க, இல்லை வெளிநாட்டில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், எந்த வேலைக்காக நான் வந்தனோ அந்த வேலை செய்யாமல் அதை தவிர மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, நான் சொல்லக்கூடிய பலனுக்கு 100% ஆதாரம் இருக்குது. நான் சொல்கிற பலன் உண்மையாக தப்பா அப்படின்றது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் இந்த பதிவு அனுப்பி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இந்த பதிவு அனுப்பி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒருத்தர் நான் சொன்ன பலன் தப்புன்னு சொன்னால் கூட நெசத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேனுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஏட்டு சுரக்க கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. புத்தகத்தில் படிக்கிறதோ ஒருத்தர் சொல்கிறதோ இதை விட அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடத்தை யாராலையும் தர முடியாது. இந்த நாட்கள் நான் 1 வருஷம் டைம் கொடுக்கல, 5 வருஷம் டைம் கொடுக்கல, 10 வருஷம் டைம் கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கும் ஒரு பீரியடுக்கும் ஒரு நேரம் சொன்னேன் இல்லையா? இப்போ வெளிநாடு சார்ந்த வேலைகள் அப்படின்னா 23ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் 7 நாள். அந்த 7 நாளில் உங்களுக்கு மாற்றம் வருதா வரலையான்னு நீங்களே அனுபவித்து சொல்லுங்கள், நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள் இல்லையா? ஒரு பொருள் நம்ம சாப்பிட்டா தான் அது இனிக்குதா புளிக்குதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே அது இனிக்கும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு வேண்டாம். நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கன்றேன். மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். என் மடியில் கனம் இல்லை, நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள். இது இவ்வளோக்கும் நான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லலை. ஆனாலும் இந்தளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த பிரபஞ்சத்து மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை. 2வது, என் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதாவது ஜோதிடர் சொல்லுவாங்க, ஜோதிஷிகாரங்க வாக்கு அப்படின்றது பலிதமாகும் அப்படின்ற
ஒரு அமைப்பு இருக்குது. என் மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த சரஸ்வதி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த வார்த்தை சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க, பலன் என்ன தான் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாமே முன்னுக்கு வரதில்லைங்க. 1000 பேர் ஓடுறாங்க, 500 பேர் ஓடுறாங்க. ஐயா, ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லைங்க, யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம். முயற்சின்றது எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் சாதனை அப்படின்றது ஏதாவது ஒருத்தர் தான் பண்ண முடியும் இல்லையா? இந்த நேரத்தில் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். நேர காலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் சாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க, மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். என் வார்த்தைகள் இந்த 7 நாள் வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வந்துடும் அப்படின்னா அந்த 7 நாளில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், முயற்சிகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். கொஞ்ச நாளில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வேலைகள் செய்திருப்பீங்க, நட்டமாக இருக்கும், இழுபறியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், நல்ல ஒரு ஒளி வரும். ஓகே, நம்ம போயிடுவோம், நம்ம இது செய்திடுவோம், இது நமக்கு நடந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரியா? பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா, நான் பறந்து பால் குடிக்கலை, இருந்து தண்ணி குடிக்கிறேன். 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபா பொழப்பு தான். ஆடம்பரமாகவும் இருக்க மாட்டீங்க, அகலக்காலம் வைக்க மாட்டீங்க, எப்பயும் ஒரே மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. உங்களுடைய கெட்ட நேரமோ என்னவோ நமக்கு ஒரு வருட காலமாக பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்களும் பலவிதமான தொந்தரவுகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும். இந்த நேரத்தில் எல்லாமே அந்த அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடத்திலிருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுவும் மே மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி. அது மே மாத பலன் சொல்லும்போது உங்களுக்கு நான் விவரம் சொல்கிறேனுங்க. ஏன்னா சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் ஆட்சியில் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களெல்லாம் வரப்போகுதுங்க மே மாதத்தில். அதன் பிறகு நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் சரியான முறையில் கையாளுங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சரியா? அதே மாதிரி ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க, நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஏப்ரல் மாதம் வரை தான் இந்த புத்தகம் என்னால் செய்து தர முடியும். சரியா? ஏற்கனவே நிப்பாட்டிட்டேன். நிறைய பேருடைய அந்த ஆதரவாலையும் அந்த அன்பாலையும் கேட்குறதுனால நான் இந்த ஒரு 2 மாதம் நீடிச்சிருந்தேனுங்க. ஏப்ரல் மாதம் வரை தான் இது செய்து கொடுக்க முடியும். இது முழுமையான ஒரு ஆயுள் கால தசாபுத்தி பலன் அடங்கிய நோட்டு. ஒரே ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குற ஜாதக புத்தகம் இது. ஒரு ஜாதக புத்தகமே 3/4 கிலோ வரும். சரிங்களா? பாரம்பரிய முறையில் செய்து கொடுக்குறேனுங்க. இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இது செய்து தர முடியும். தயவு செய்து காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க, நேர காலங்கள் சரியாக இருக்கும்போது சாதிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.